அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பார்வை தான் இவங்களை இந்த பீரியட்ல ஓரளவுக்கு காப்பாற்றும். அப்போ இந்த குரு பார்வையை வச்சு தான் தன்னுடைய ராசிநாதனுடைய பார்வை ராசியின் மீது விழக்கூடிய இந்த காலகட்டம் தான் அடி விழும். அந்த அடிக்கு மருந்தும் கிடைக்கும். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 உள்ள சனி வராரு. சனி வராருன்னு சொன்னோன்னே அடி புலி. அதாவது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அதெல்லாம் நான் மிஞ்சிடுவேன், நான் பாசிட்டிவ் இப்படிலாம் பேசினாலும் கூட ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போக வேண்டிய ஒரு அவசியம் வந்தாலும் இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ராசியில சனி பகவான் இருக்கிற போது சில மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் தீரணும். பிசினஸ்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. எதையாவது ஒரு திங்கிங் உங்ககிட்ட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதனால என்னாகும், உடல் ரீதியான பாதிப்புகள் வரும், மன குழப்பங்கள் வரும். மீனராசிக்கு இப்போ 7.5 சனி. எல்லாரும் ப்ரெடிக்ஷன் பூரா 7.5 சனியை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு சனி பகவான் அந்த ராசியில் இருக்கும்போது அந்த ராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம். அந்த மீனராசிக்குள்ளேயே சனி பகவானுக்கு வீடு இருக்குது. பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026ஆம் புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் 4 ஜோதிடர்கள், முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள், இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள், மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள், நான்காவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பன்னிரெண்டாம் ராசியான மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி அமைய போகுது? மீனராசிக்காரர்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றம். எங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்குமா, ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் 2025ல அப்படின்னு ஒரு புலம்புதலும் ஏக்கமும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வேலை மாற்றம் கிடைக்க போகுது. சிலருக்கு என்ன கேட்டிங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே இவர்களுக்கு வேலையில் பிரச்சனை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. சனி பகவான் இவர்களுக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போக வேண்டிய ஒரு அவசியம் வந்தாலும் இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ராசியில் சனி பகவான் இருக்கிற போது சில மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் தீரணும். அது எல்லா விஷயமுமே நமக்கு ஒரு அனுகூலமாக இருக்கணும் இல்லாமல் இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கை அவங்க வளர்த்துக்கிட்டதும் இப்போ நல்லது. ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. அந்த குரு பகவான் ராசிநாதன் இவர்களுக்கு அவர் உச்சமடைகிறார். அப்படிங்கும் போது அது நாள் வரைக்கும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும். என்ன பிரச்சனை இவர்கள் அனுபவிச்சாங்களோ வேலையில, அந்த வேலை பிரச்சனைகள் நிவர்த்தி ஆவதும், மனசுக்கு என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மனது கஷ்டங்கள் இருந்தவர்கள் விடுதலை பெறுவதும் அது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் 6ல் கேது உட்கார்ந்துருக்காரு. கடன் வாங்குவதில் கவனமா இருக்கணும். வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்ங்கிறது பெருசாகும். அதாவது கடன் வாங்குவதை இவர்கள் முற்றிலும் அவாய்ட் பண்றது. விதியை மதியால் வெல்லலாம் சொன்னாங்க பாருங்க. விதி இப்படித்தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அதுதான் மீனராசிக்கு முக்கியம். ஆகவே கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில நேரம் சில இடர்பாடுகள் இருக்கும். அந்த கேது உட்கார்ந்துக்கிட்டு உங்க வேலை விஷயங்கள்ல சில இடர்பாடுகள் உண்டு பண்ணினா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தணும், உங்க ஓனரை திருப்திப்படுத்தணும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் சரி, இந்த 5ஆம் இடத்தில் வரப்போகிற குருவும் சரி நல்லருள் புரிவார். பிஸ்னஸ்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7.5 சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஜூனிற்கு பிறகு இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுமா. இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அற்புதமான பலன்களை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் புத்தாண்டு எப்படி இருக்க போதுமா? மீனராசிக்காரர்கள் எதிரும் புதிருமாக சிந்தனையை கொண்டவர்களாக இருப்பாங்க. கலூரு மீன்ல நலூரு மீன் மாதிரி எந்த பிரச்சனையும் அவரை சீக்கிரம் மாட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு இப்போ இந்த 2026 எப்படி இருக்குதுன்னு பார்க்காத யூடியூப் சேனல்ஸ் கிடையாது. எந்த ஒரு சேனல் பார்த்தாலும் நமக்கு எப்படி இருக்குதுன்னு ஆவலோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் குருவோட வீட்டில் இருந்து குருவாக இருந்து சனி பகவான் உங்களுக்கு வழி நடத்த போறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ராசிநாதனே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால உங்களை நீங்க உணரக்கூடிய ஒரு காலகட்டங்களா இது இருக்கும். 2வது பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய தவறுகளையும் திருத்திக்கிட்டு அடுத்தது மனிதன் மகான் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த நிலையே நீங்க எட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கும்.
அந்த மகான் ஆகிறதுக்கு என்ன நிறைய படிப்பணிகள் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா, அந்த படிப்பணிகள்லாம் யார் எப்படி அப்படின்னு அறிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். அதே சமயத்தில் நிம்மதியான தூக்கம் இருக்காது. எதையாவது ஒரு திங்கிங் உங்ககிட்ட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, என்ன பண்ணுறது, எது பண்ணுறது. ஏன்னா ஆல்ரெடி விரயச்சனியாக இருந்து நிறைய விரயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால் நிம்மதியான தூக்கம் இருக்காது. அதனால் என்னாகும், உடல் ரீதியான பாதிப்புகள் வரும், மனக்குழப்பங்கள் வரும். அந்த இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த 2026 புத்தாண்டு மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதியா? மீனராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 வந்து உள்ள சனி வராரு. சனி வராருன்னு சொன்னோன்னே அடிப்புலி, அதாவது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அதெல்லாம் நான் மிஞ்சிடுவேன், நான் பாசிட்டிவ் இப்படிலாம் பேசினாலும் கூட எ பிட் ஆஃப் நெகட்டிவிட்டி, கொஞ்சம் சனியுடைய தாக்குதலுங்கிறது இருக்கத்தான் செய்யும். குரு பார்வை ஜூன் 2 வர வரைக்கும் சனி வச்சு செய்ய தான் செய்வார். அந்த 3 மாதம், இந்த மார்ச் 6லேருந்து ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தாக்குதல் இருக்க தான் செய்யும். இந்த தாக்குதல்லாம் ஏன் இருக்குது? இது ஏன் வந்து இது ஒரு சுழற்சி முறை இது. அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே நல்லாவே இருந்துருவேன், வாழ்க்கையில் எல்லாமே நான் சாதிச்சிருவேன், என்னால் எல்லாமே முடியும், இந்த அகம்பாவம் ஆட்டிடியூடு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் சனி வருவார். மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக அமைதி படையில் வர மாதிரி மெதுவாக தான் வருவாங்க. அந்த சேர் முனையில் தான் உட்காருவாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆக ஆக அந்த சேர் மேலே உட்காந்து காலை போட்டு சேரை கொடுத்தவனையே கேள்வி கேட்பாங்க மீனராசி. அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பார்வை தான் இவங்களை வந்து இந்த பீரியடில் வந்து ஓரளவுக்கு காப்பாற்றணும். அப்போ அந்த குரு பார்வையை வச்சு தான் வந்து தன்னுடைய ராசிநாதனுடைய பார்வை ராசியின் மீது விழக்கூடிய இந்த காலகட்டம் தான் அடி விழும், அந்த அடிக்கு மருந்தும் கிடைக்கும். இதுதான் விஷயம். ஸோ இதிலேருந்து தான் பயணிக்கணும், இதுதான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இதில் வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரச்சனைகள் வரப்போகுது, அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும், நம்ம எப்படி தயாராக இருந்துக்கணும், அதை எப்படி தாண்டணும், இதுக்கு வந்து இறைவனுடைய சக்தி வந்து நமக்கு தேவை, இறை அருள் வந்து தேவை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சிவன் கோவில், உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துக்கு சென்று உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. தர்மம்னா சாதம் அன்னதானம் கொடுக்கறதுலேருந்து, படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, என்னென்ன ஏழைகளுக்கு ஒரு போர்வை கொடுக்கறதுலேருந்து உங்கள் சக்திக்கு எது முடியுமோ. சில பேர் சொல்லுவாங்க 10 கோடிக்கு எனக்கு கார் இருக்குது, நான் 10 ரூபாய்க்கு தர்மம் செஞ்சேன் சார் அப்படிம்பாங்க. அதனாலேயே சனி எக்ஸ்ட்ரா டைம் போட்டு அடிப்பார். ஏன்னா உங்களுடைய சக்தி என்னவோ அதற்கேற்ற தர்மத்தை நீங்கள் செய்ய வேணும். இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் தர்மம் தலை காக்கும், இதுதான் தாரக மந்திரம். நீங்க சொல்லுங்க ஐயா, இந்த 2026 புத்தாண்டு மீனராசிக்கு எப்படி அமைய போகுது? 2026 நம்ம வந்து மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கணும். மீனராசிக்கு இப்போ 7.5 சனி. இப்போ எல்லாரும் ப்ரெடிக்ஷன் பூரா 7.5 சனியை வச்சு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜென்ம சனியாக இருக்குது. ஜென்ம சனிங்கிறது என்ன பண்ணுவார்? அதாவது சனி பகவானுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட சக்தி, தன்னுடைய முன்னாடி ராசியும் தன்னுடைய அடுத்த ராசியும் தன் வசம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய கலை வந்து சனி பகவான்கிட்ட இருக்குது. தன்னுடைய முன்னாடி ராசியும் தன்னுடைய அடுத்த ராசியும் தன் வசப்படுத்திடுவார் 2.5 வருஷமாக. அப்போது சனி பகவான் அந்த ராசியில் இருக்கும்போது அந்த ராசியில் ஒரு நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம். அந்த மீன ராசிக்குள்ளேயே சனி பகவானுக்கு வீடு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது மீனத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. என்னென்னா உபய ராசின்னு பேர். நீங்கள் வடிவேல் சார் வந்து ஒரு காமெடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஜோப்லேருந்து இப்படி எடுத்து ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தால் தானே பிரச்சனை, அதான் எதுவுமே பிரச்சனை இல்லையே அப்படின்னு அவங்க வந்து காற்று மாதிரி எல்லா விஷயத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மன ரீதியான சில விஷயங்கள் மட்டும் அப்படி கலக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இவ்வளோ உழைச்சி இவ்வளோ பண்ணி மற்றவங்க பேர் வாங்கிட்டு போகிறாங்கங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். மீனராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போ குரு பகவான் 5ஆம் இடத்துல வரார். ஒரு பெரிய புண்ணியம். அம்மா சேர்க்கும் போது கஷ்டம் இருக்க தானே செய்யும். வேலை செய்யறது கஷ்டமாக இல்லையா? அதே மாதிரி கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து ஓடாமல் இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. மீனராசி கஷ்டங்கள்லாம் வரதான் செய்யும். ஆனால் அதை சேமித்து வீடை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது ஆனந்தமாக மாறிடும். இப்போ 5ஆம் இடத்துல குரு வர்றது ரொம்ப நல்ல ஸ்தானம். நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ரேஸ் பைக் தான் வாங்கினேன், வாங்கிடுவீங்க. நான் கார் தான் வாங்கினேன், வாங்கிடுவீங்க. நான் வந்து லாரி தான் வாங்கினேன், வாங்கிடுவீங்க. வீடு வாங்கினோம், வாங்கிடுவீங்க. லோன் நீங்கள் தான் கட்டணும். இதெல்லாம் கட்டி வாங்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், ஜெயிக்கிறதுக்குண்டான தன்மைகள்லாம் இருக்கும். மீனராசி நண்பர்களுக்கு 2026 குரு பயிற்சிக்கு மேலே நல்லா இருக்குது. ராகு கேது தன் வசப்படுத்தும், சில தடங்கள்லாம் கொடுக்கும். ஆனால் ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மீனராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் நம்ம வந்து அற்புதமான பலன்கள், ரொம்ப பிரசித்தி பெற்ற ரொம்ப பிரபல்யமான ஜோதிடர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து சொன்னாங்க.
அவங்க சார்பாகவும் ப்ரொவோக் பக்தி இதில் ஜோதிட சம்பந்தமாக 2026 எப்படி இருக்குன்னு நம்ம அத்தனை பேரும் பார்த்தோம். இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிர்வாகத்தினருக்கும் இதை ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய இதை டைரக்ஷன் செய்யக்கூடிய நபர்களுக்கும் கேமரா மேனுக்கும் இதற்காக இந்த இடத்தை கொடுத்தவர்களுக்கும் ஸ்பான்சர் பண்ணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாத கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்ல முடியும். அந்த கேள்வியை நறுக்குன்னு கேட்கக்கூடிய உங்களுக்கும் எல்லாருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.